இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் கடைபிடிக்கிறார்களே, அந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? நன்றாக கவனியுங்கள், சொல்லித் தருகிறேன். கொலை செய்கிறவர்களை பிடித்து உள்ளே போட்டு விடுவார்கள். திருடுகிறவர்கள் அவர்களையும் உள்ளே போட்டு விடுவார்கள். அதே போல பாலினம் செய்கிறவர்கள் அவர்களையும் பிடித்து உள்ளே போட்டு விடுவார்கள். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் அவர்களை கவனிக்காமல் இருப்பவர்களையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. பிரியமானவர்களே, உங்கள் கடவுளை முழு பலத்தோடு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த விதமான சட்டத்திட்டங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேக்கு கொடுத்த கட்டளை பிரமாணம், நியாய பிரமாணம். கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நியாய பிரமாணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போட்ட 10 கட்டளைகளிலிருந்து உலகம் முழுவதும் அந்த சட்டம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது வேதத்தில் உள்ள முக்கியமான சப்ஜெக்டு. இது ஆங்கிலேயர் கடைபிடித்து அதை உலகம் முழுவதும் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏசப்பாவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஏசப்பாவண்டை வாருங்கள், அவர் அதி சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.